ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சண்டே வந்து நம்ம வீட்ல என்ன சமையல் தாங்க பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சண்டே நம்ம வீட்ல என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் சூப்பு, மட்டன் குழம்பு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு வந்து எல்லாமே நம்ம வாங்கி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சாச்சு. 1/2 கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ்ஸா எடுத்திருக்கேங்க. இது வந்து 65 பண்றதுக்காக. 1 கிலோ சிக்கன் வந்து பிரியாணி பண்ண போறோம். இப்ப எலும்பும், கறியும் சேர்த்துட்டு நம்ம வந்து குழம்பு பண்ண போறோங்க. சூப் வச்சுட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமா வந்து மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பூண்டையும் பச்சை மிளகாயும் தட்டி சேர்த்துக்கிற போறேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 3 பல்லு பூண்டு சேர்க்குறேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து மட்டனை வந்து நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து எலும்பு கறி 1/4 கிலோ, தனி கறி 1/4 கிலோ வாங்கியிருக்கேங்க. ரெண்டும் ஒன்றா சேர்த்து சூப் வச்சுட்டு அப்படியே குழம்பு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வந்து மையாக அரைச்சிடாதீங்க. இதை வந்து 1, 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து பிரியாணி பவுடர் சேர்க்குறேங்க. இது நம்ம வீட்டில் அரைச்சது. இது கூட வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு எதுவும் சேர்க்காதனால நம்ம வந்து பிரியாணி பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டுடலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எலும்பு நல்லா வேகணும். அதனால ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்பதான் வந்து மட்டனும் எலும்பும் நல்லா வெந்திருக்கும். அதனால ஒரு 7 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ குக்கர் இறக்கியாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வந்து மட்டனும் எலும்புமே நல்லா வெந்திருக்கு. நல்லா கமகமண்டு வாசமா இருக்குங்க. நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடர் சேர்த்துருக்கோம். இதில் வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு எதுவுமே சேர்க்கவே கிடையாது. இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நமக்கு தேவையான மல்லித்தழை, கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் தூவினா சூப்பரான மட்டன் சூப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ஹோட்டலில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம சிக்கன் 65 பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நல்ல போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது வந்து 1/2 கிலோ. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கடல மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக வந்து நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து லெமன் சாறு சேர்க்குறேங்க. ஒரு 1/2 பழம் மட்டும் லெமன் சாறு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த பின்னாடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கன் 65க்கு வந்து நான் வந்து மட்டன் சூப்பு செய்கிறப்பே வந்து ரெடி பண்ணிட்டேங்க. கண்டினியூவாக வீடியோ வர்றதுக்காக வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு நல்லா ஊறி இருந்துச்சுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சூப்பெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் இந்த சிக்கன் 65 வந்து பொரிச்சு எடுத்தேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து பொரிச்சிடலாங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்லேயே வந்து வீட்லேயும் செய்யலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா சிக்கன் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன்லேயே வந்து கொஞ்சமாக எடுத்து நான் சிக்கன் பக்கோடாவா பண்ணியிருக்கேங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து சிக்கன் பக்கோடா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புதினாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இது கூட வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இத ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கங்க. இது கூட வந்து ஒரு சில் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ இத வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறின பின்னாடி பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம சூப்பெல்லாம் எடுத்து குடிச்சாச்சு. அதெல்லாம் எலும்பு, கறி எல்லாம் சேர்த்து இப்போ வந்து குழம்பு வைக்க போறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம், தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துடலாங்க. நான் வீட்டு மிளகாய் பொடி தான் சேர்க்க போறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து பெரட்டி கொடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பெரட்டி கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. மட்டன் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டுலாம் ஒரு 10 நிமிஷம் வந்து குழம்பு கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு திக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கணும். அப்பதான் வந்து பிரியாணி கூட ஊத்தி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டா இருக்கும். அதனால வந்து குழம்பு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் தூவிக்கலாம். கொஞ்சமா வந்து மல்லித்தழையும் தூவிக்கங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரியாணிக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளா தான் பண்ணியிருக்கோம். இப்போ மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் 65யும் ரெடி பண்ணிட்டோம். சூப்பு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து பிரியாணி தாங்க ரெடி பண்ண போறோம். நான் வந்து பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்து 1 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க. இத அப்படியே சமைச்சோம்னா, இது வந்து வெள்ள கலர்ல இருக்கும். அதனால வந்து சிக்கன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால வந்து இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலால வந்து இது ஊறணும். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தகுந்த மாரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு குடுத்துக்கலாங்க. ஃபைனலா வந்து ஒரு 1/2 லெமன் சாறு மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ லெமன் சாறு சேர்த்துக்கலாம். லெமன் சாறு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இந்த மசாலா கூட வந்து சிக்கன் வந்து ஊறணுங்க. அதனால வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ ரைஸும் வந்து நான் வந்து ஊற வைக்க போறேங்க. அது வந்து 2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா ரைஸ்லாங்க பண்ண போறோம். இந்த டம்ளர்லாம் வந்து நான் 2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். இது 2, 3 தடவ நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டுங்க. இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுன பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாம் நல்லா உருகிருச்சு. இது கூட வந்து பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரியட்டும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த வெங்காயத்த சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கருக விடாம பார்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் தாங்க சேர்க்குறேன். இப்ப வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட வந்து கொஞ்சமா வந்து புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க.
நான் 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்துல மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வந்து பிரியாணி பவுடர் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வீட்ல அரைச்ச பிரியாணி மசாலா சேர்க்குறேங்க. இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி குடுத்துக்கலாங்க. இப்ப தயிர் சேர்க்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன்ல தயிர் சேர்த்து தான் பெரட்டி வச்சிருக்கோம். அதனால வந்து கம்மியா தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்த பிறகு நல்லா கிளறி குடுத்துக்கலாம். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம சிக்கன் சேர்த்துக்கணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டயத்துல வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்த பிறகு நல்லா பெரட்டி குடுங்க. இந்த டயத்துல கொஞ்சமா வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் நல்லா பெரட்டி குடுத்துக்கலாம். இந்த டயத்துல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அரை பதத்துக்கு சிக்கன் நல்லா வேகட்டுங்க. சிக்கன் வந்து ஒரு அரை பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த டயத்துல நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஆல்ரெடி சேர்த்தாச்சுங்க. இப்போ இன்னும் 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்க்கணும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிருந்த அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் 65 செய்கிறப்ப அதுலேருந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்து சிக்கன் பக்கோடாவாக செஞ்சுருக்குங்க. அதான் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. இந்த சிக்கன் பக்கோடா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி கூட வந்து லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து பெரிய பழமா இருந்தா ஒரு 1/2 பழம் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பழமா இருந்தனால 1 பழம் முழுசா சேர்த்துருக்கேங்க. அதோட சாறு அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ கிளறி கொடுத்துக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த டயத்துல வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இது வந்து நம்ம வீட்ல அரைச்ச பிரியாணி மசாலாங்க. இத சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நான் ஏன் இந்த டயத்துல சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கமகமன்னு வாசமா இருக்குங்க. இந்த டயத்துல நீங்க பிரியாணி பவுடர் சேர்த்தீங்கன்னா, வந்து சாதம் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. லைட்டா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். சாதம் வந்து உடையாம பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா வத்தட்டும். நம்ம வந்து தம் போட்டுறலாங்க. தண்ணி நல்லா வத்திடுச்சு. இதான் கரெக்டான பதம். இது மேல கொஞ்சமா வந்து புதினா, மல்லி தூவிக்கலாங்க. இப்போ ஒரு தோசை கல் எடுத்து வச்சிடலாம். கல்லு நல்லா சூடேறிடுச்சு. நம்ம பிரியாணியை தூக்கி அப்படியே தோசை கல் மேல வச்சிடலாங்க. இது மேல வெயிட்டுக்காக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாத்திரத்துல நிறைய தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியோட வைக்கிறேங்க. இதுக்கு மேல ஒரு மூடி போட்டுக்கலாம். இதுக்கு மேல ஏதாச்சும் வெயிட்டா வந்து கல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க நான் தம் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து சிம்ல வச்சிருக்கேங்க. பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஓரத்துல இருந்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இப்ப நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. மேலாக வந்து கிளறுங்க. சிக்கன் உடையாம பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நல்லா சூடாவே இருக்கும். இந்த டயத்துல மறுபடியும் வந்து நம்ம வெயிட் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சு. லைட்டா அப்படியே வந்து மெத்து விட்டுறலாம். இப்ப நம்ம சூடா தண்ணி இருக்குல்லங்க, அதையும் மேல தூக்கி வச்சிடலாங்க. மூடி போட்டு அது மேல வந்து இந்த தண்ணி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். நல்லா உதிரியா வந்து பிரியாணி கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க சூப்பரா வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசமா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த வாரம் சண்டே நம்ம வீட்ல சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் சூப்பு, மட்டன் குழம்புன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுவும் 1 ஹவருக்குள்ளயே வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.